வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். அருகம்புல் சித்தர் இறைவனுக்கு பத்திரகாளி மூலம் பரிச்சயமானவர். முதல் சந்திப்பிலேயே இறைவனை அவருக்கு பிடித்ததா இல்லை அவரை இறைவனுக்கு பிடித்ததா என்று சொல்ல முடியாத அளவு இருவருக்கும் உள்ள ஒரு நெருக்கம். அப்போது இறைவனுக்கு 22 வயது இருக்கும். அவரை 82 தாண்டி இருக்கும். பல சந்திப்புகள் நடந்தேறின. இறைவன் முதல் நூலான திருச்சபை நூல் வெளியீட்டிற்கு திருச்செந்தூர் வந்து வாழ்த்தினார். கால ஓட்டத்திற்கு பின் கடைசியாக அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. திருவல்லிக்கேணியில் ஒரு வக்கீல் அன்பர் வீட்டிற்கு வந்திருப்பதாக சென்று பார்த்தார். நிறைய அன்பர்கள் கூட்டம். அதிலும் இறைவனை அழைத்து அவர் பக்கத்தில் அமர்த்தி அன்பு சிலிர்த்தது. கிளம்பும் போது இறைவனாகவே அடுத்து எப்போது சந்திக்கலாம் என்றார். பிராமணர் காட்டில் சந்திப்போம் என்றார். தலையை ஆட்டியபடியே கிளம்பினார். 6-7 மாதத்திற்கு பிறகு நண்பர் சிவ செல்வராஜிடம் இருந்து போன் வந்தது. இறைவன் ஊரில் இல்லை, அருகம்புல் சித்தர் அடக்கமாகிவிட்டதாக. ஊருக்கு வந்து தகவல் தெரிந்தும் உடனே ஊருக்கு போகும் சூழல் இல்லை. 6 மாதங்கள் தாண்டிதான் நாகர்கோவில் போகும் வாய்ப்பு உண்டானது. நேரடியாக சிவ செல்வராஜ் வீட்டிற்கு சென்று அவரும் இறைவனும் மோட்டார் சைக்கிளில் அருகம்புல் சித்தர் சமாதி நோக்கி சென்றனர். செல்லும் வழியில் இறைவன் கடைசியாக சாமியை சந்தித்த விபரத்தை கூற அவர் அதிர்ந்து விட்டார். இறைவன் வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினார். அருகம்புல் சித்தர் சமாதி வைத்த இடம் சிவ செல்வராஜ் வழங்கிய இடம் என்றும் தற்போது அது தம்பத்து கோணத்தில் என்றிருந்தாலும் தாய் பத்திரத்தில் பிராமணல் காடு என்றுதான் இருக்கிறது. பத்திரம் இவர் பெயரில் தான் இருக்கிறது என்றும் கூற சித்தர் வாக்கு பொய்யாகாதே என்றபடி மீண்டும் வண்டியை ஓட்டி சென்றனர். ஒரு தோப்பினுக்குள் சென்றனர். அங்கு ஒரு சின்ன கோவில் கருவறை மட்டுமே இருந்தது. கருவறை முன்பகுதி சிமெண்டால் பூசி சுத்தமாக இருந்தது. நடை பூட்டி இருந்தது. உள்ளே விநாயகர் விக்கிரம் பூஜை நடத்தப்பட்டு வந்தது தெரிந்தது. இறைவன் சிவ செல்வராஜை தள்ளி நிற்க சொல்லிவிட்டு இறைவன் மட்டும் நடை வாசலில் சென்று சிமெண்ட் தரையில் அமர்ந்து தியானித்தார். காட்சி விநாயகர் உருவத்தில் நின்று அருகம்புல் சித்தர் தன் உருவத்தோடு எழுந்தார். காவி வேட்டி, உடம்பில் எதுவும் இல்லை. கண்ணில் கண்ணாடி, கைகூப்பி நின்றார். உங்கள் தரிசனத்திற்காக காத்திருக்கிறேன், இனி உருவம் போய்விடும் என்றார். ரகசியம் புரிந்தது. கடைசி சந்திப்பு இதுதான். இறைவன் காலம் தாழ்த்தி வந்ததற்கு வருத்தமில்லையே என்றதும் இல்லை. நான் ஒரு மல்லிகைப்பூ போடுகிறேன் என்று போட்டார். இறைவன் பின்னால் விழுந்தது. திரும்பி பார்த்தார். பூ கிடந்தது. சிவ செல்வராஜை அழைத்து பூவை பார்க்க வைத்தார். அவருக்கு ஆச்சரியம். சாமி போட்டது என்று கூறி அதை எடுத்து சிவ செல்வராஜிடமே கொடுத்தார். கண்களில் ஒற்றியபடி தன் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். வீடு திரும்பினர். பல வருட பழக்கம் நட்பினும் மேலாக தொடர்ந்தும் அவர் கடைசி தருணத்தை இறைவனுக்காக காத்து கொண்டு வைத்திருந்தார் என்னும் போது இறைவனை தரிசித்த சித்தர்கள் மத்தியில் அருகம்புல் சித்தரும் இடம் பிடிக்கிறார். வாழ்வோம் வாழ்விப்போம்.